Hi friends, welcome to another video. திருப்பூர் மாவட்டம் அவினாசியை அடுத்துள்ள ராயப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் தான் செந்தில். அவர் பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு திருப்பூர் மாவட்டத்தில். அன்பார்ச்சுனேட்டா அவர் இன்னைக்கு உயிரோட இல்ல. அவருடைய மறைவுக்கு காரணமா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது என்ன காரு, எதனால அவர் உயிர் இழந்தார் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சமீப காலத்துல இன்டர்நெட்ல ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கிறது இந்த ஒரு சிசிடிவி காட்சி தான். நீங்க நிறைய பேர் அதை பார்த்திருப்பீங்க. திரு செந்தில் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா டாடா ஹாரியர் ஈவியை ரீசெண்டா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ஆகஸ்ட் மாசம் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு சம்பவமானது ஆகஸ்ட் 14 அன்னைக்கு நடந்திருக்கு. யூசுவலா அந்த கார்ல தான் அவர் ஆபீஸ்க்கு போவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ரெகுலராகவே பாத்தீங்கன்னா ஆட்டோ பார்க் யூஸ் பண்ணி தான் அவரோட காரை ஆபீஸ்ல பார்க் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம்ல தான் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 அன்னைக்கு அவர் கார் எடுத்துட்டு போயிருக்கிறார் ஆபீஸ்க்கு. அங்க போயிட்டு ஆஸ் யூஷுவல் அவர் ஆட்டோ பார்க் ஃபீச்சர் மூலியமாவே காரை பார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்காரு. டாடா ஹாரியர்.ஈவில பாத்தீங்கன்னா சம்மன் மோடுன்னு சொல்லிட்டு இப்போ நியூவா ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ரிமோட் பார்க்கிங்காக பிரத்யேகமா அந்த மோடானது கொடுத்துருக்காங்க. கீ ஃபாப்லயே நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பேக் வெஹிக்கிளை மூவ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மகேந்திராவோட எலக்ட்ரிக் கார்ஸ்லயுமே அந்த மாதிரி வந்துருச்சு. நிறைய கார்ஸ்ல இப்போ லேட்டஸ்ட் கார்ஸ்ல எல்லாத்துலயுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மொத்த நிகழ்வுமே பாத்தீங்கன்னா சிசிடிவில பதிவாயிருக்கு. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் கொலீக்ஸ் எல்லாருமே வாசல்ல தான் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஆட்டோ பார்க் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்முறையானது செய்து காட்டுறாரு. ஸோ அவர் பாத்தீங்கன்னா கீ ஃபாப் யூஸ் பண்ணி அந்த ஆட்டோ பார்க் ஃபீச்சரை அவர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்க அந்த டைம்ல சடனா அந்த கார் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா டோரை திறந்து பார்க்கறாரு, ஏன் ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கார் அந்த ஸ்லோப்பான பகுதிக்கு வந்துருச்சு. கார் கட்டுப்பாட்டை இழந்து அதுவே ரோல் பேக் ஆகி பின்னாடி போயிடுச்சு. ஒரு டோர் திறந்து என்னன்னு பார்த்துட்டு இருந்தாரு பாருங்க. அந்த டோர் அவர் மேல அப்படியே பட்டு அப்படியே அவர் கீழே விழுந்து அந்த கார் அப்படியே அவருடைய காலில் ஏறி இறங்கி அப்படியே அந்த கார் பின்னாடி போகுது. அந்த காட்சிகள் தான் நீங்க பாத்தீங்க. யூசுவலா டாடா ஹாரியர் அப்படிங்கிற அந்த வெஹிக்கிளே பாத்தீங்கன்னா ஹெவியான ஒரு வெஹிக்கிள் தான். அதுவும் ஈவி அப்படின்றப்போ கீழே தான் பேட்டரிஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பேட்டரி வெயிட் அப்படிங்கிறது ரொம்பவே மேசிவா இருக்கும். அவ்வளோ வெயிட் அவர் காலில் ஏறி அப்படியே இறங்குது. அவர் கீழே விழுந்தார் இல்லையா, அப்பவே அவர் தலையில பலத்த காயங்கள் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. அண்ட் உடனடியாக அவர் ஹாஸ்பிட்டலுக்கு சிகிச்சைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அன்பார்ச்சுனேட்டா சிகிச்சை பலனின்றி அவர் உயிர் இழந்துட்டாரு. ஸோ எல்லார் மனசுலையும் எழக்கூடிய அந்த ஒரே ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஹியூமன் எரரா இல்லைனா டெக்னிக்கல் கிளிச்சா அப்படிங்கிறது தான். இந்த பர்டிகுலர் வீடியோ மேக் பண்றதுக்கான ரீசனே ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துல பாத்தீங்கன்னா ஹியூமன் எரரும் இருக்கு அண்ட் ஆல்சோ டெக்னிக்கல் கிளிச்சும் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஹியூமன் எரர் அப்படிங்கிறது அவர் ரெகுலரா ஆட்டோ பார்க் ஃபீச்சர் யூஸ் பண்ணியிருக்காரு. நிறைய வாட்டி ப்ராப்பரா அது நடந்திருக்கு. அவர் பார்க் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்குள்ள போயிருக்காரு. பட் அந்த ஒரு பர்டிகுலர் ஆகஸ்ட் 14 அன்னைக்கு பாத்தீங்கன்னா அசம்பாவிதமானது ஏற்பட்டிருக்கு. ஸோ ஒரு ஹியூமன் எரரா நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோப்பான பகுதியில் இந்த ஆட்டோ பார்க் ஃபீச்சர் அப்படிங்கிறதுலாம் ட்ரை பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்றதான் என்னோட பர்சனல் ஒரு ஒப்பீனியனா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.